நாம் இன்னைக்கு ஏசி 900 Azure ஃபண்டமெண்டல்ஸில் எப்படி ஒரு virtual நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் VMs எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த virtual நெட்வொர்க்கில். அதுக்கப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அட்ரஸ் ஸ்பேஸ், அதாவது சைடர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. அதுக்கப்புறம் VNet பேரிங்னா என்னங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படிங்கிறது அது ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக். எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குக்கு ஒரு சூப்பர் செட் மாதிரி ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்கு. ஸோ சப்நெட் அப்படின்னு சொன்னால் என்னன்னா இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு உள்ளார இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின்ஸ் அதை ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சப்நெட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சப்நெட்டில் ஒருவேளை நீங்கள் ஒரு பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்ணலாம் அல்லது ப்ரைவேட் சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் சப்நெட் அப்படின்னு சொல்லும்போது என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கிரியேட் ஆகிற விஎம்ஸ்க்கு பப்ளிக் ஐபிஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்டர்னலாக இருந்து கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் சப்நெட்டுன்னு சொல்லும்போது இதில் நம்ம அந்த பப்ளிக் ஐபிஸ் நம்ம டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸை அதனுடைய கேட்டகரி அல்லது ஏதாவது ஒரு கிளாசிஃபிகேஷனை வச்சு ஐசோலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த சப்நெட். அடுத்து பப்ளிக் ஐபி அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் ஐபி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் எக்ஸ்டர்னலாக இருந்து அந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கிற இந்த விஎம்மோட கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போது எல்லா மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கும். ஸோ பப்ளிக் ஐபி வேணுமா வேணாமாங்கிறது நம்முடைய சாய்ஸில் தான் இருக்கு. அடுத்தது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ரிசோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா செக்யூரிட்டி ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் தான் என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட டிராஃபிக் உள்ளே வரலாமா இல்லை வரக்கூடாதாங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ அப்படின்னா இந்த என்எஸ்ஜியில் டிராஃபிக்கை அலோவ் பண்ணலாமா டினை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் இதில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பேஸ். ஸோ அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை சைடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அட்ரஸ் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த அட்ரஸ் ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இந்த அட்ரஸ் ஸ்பேஸில் தான் சொல்லுவோம். ஸோ நம்ம சப்நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடரை தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இந்த ரேஞ்சில் ஐபிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அடுத்தது VNet peering அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு பர்டிகுலர் விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற மல்டிபிள் சப்நெட்ஸ். ஸோ அந்த சப்நெட்ஸில் இருக்கிற மிஷின்ஸ் ஒன்னோடு ஒன்று ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தனியாக எந்த ஒரு அலோ டினை ரூல்ஸ்லாம் தேவையில்லை, அது டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ ஒரு நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இருக்கிற சப்நெட்ஸ் அதில் இருக்கிற விஎம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அந்த அந்த அதே நெட்வொர்க்குள்ளே இருக்கிற இன்னொரு சப்நெட்டோட அதால் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி மல்டிபிள் VNets இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருந்து இன்னொரு விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும்? ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த VNet peering அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ஸோ இந்த VNet peeringனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் டு விர்ச்சுவல் நெட்வொர்க் அந்த கம்யூனிகேஷன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த VNet peering தேவை. ஸோ இதுதான் நம்ம ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் சம்மந்தமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் டெர்மினாலஜி. இப்போ நம்ம ஒரு டயக்ராமை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த 10.2.0.0/24ங்கிறது அது அட்ரஸ் ஸ்பேஸ் அல்லது சைடர். ஸோ இதுவும் சைடர், ஸோ இதுவும் சைடர். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடர் நமக்கு அல்லது இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் அது எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கிரியேட் ஆகிற மிஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஐபிஸ் அசைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ இந்த
அட்ரஸ் ரேஞ்ச் அல்லது அந்த சைடர் தான் என்ன ஐபிஸ் வந்து இதுக்கு அசைன் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10.2.0.0/24 அப்படின்னு சொல்லும்போது இதில் கிரியேட் ஆகிற மிஷின்ஸ் உடைய ஐபி எல்லாமே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ 10.2.1.0/24 அப்படின்னு சொல்லும்போது இதில் கிரியேட் ஆகிற மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரைவேட் ஐபிஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இங்கே நம்ம பப்ளிக்னு சொல்கிறனால இங்கே வந்து நம்ம பப்ளிக் ஐபி வந்து எனேபிள் பண்ணியிருப்போம். இந்த சைடில் வந்து பப்ளிக் ஐபி வந்து நம்ம டிசேபிள் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பப்ளிக் ஐபி இங்கே வந்து டிசேபிள்டு. இப்போ இந்த டயக்ராமை நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் வந்து 2 சப்நெட் இருக்குது. ஸோ இது வந்து சப்நெட் 1 அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சப்நெட் 2 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சப்நெட் 1 பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சப்நெட் அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே சப்நெட் 2 வந்து ஒரு ப்ரைவேட் சப்நெட். இப்போ இங்கே பப்ளிக் சப்நெட்டுன்னு சொல்லும்போது என்ன மீனிங் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப்நெட்டுக்கு வந்து நம்ம பப்ளிக் ஐபி வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பப்ளிக் ஐபி இதில் எனேபிள் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து பப்ளிக் ஐபி வந்து டிசேபிள்டு. அதனால தான் இது பப்ளிக் ப்ரைவேட்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 10.2.0.0/24 பார்க்குறோம். இங்கே 2.1 பார்க்குறோம். இங்கே 0.0/16 பார்க்குறோம். இதெல்லாம் என்னது? இதுதான் பார்த்தீங்கன்னா சைடர் அல்லது அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அட்ரஸ் ஸ்பேஸ்னா என்ன மீனிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் சப்நெட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா 10.2.0.0/24 இல்லைங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் தான் இதுக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணுற எல்லா விஎம்ஸுக்கும் ப்ரைவேட் ஐபி கிரியேட் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 10.2.1.0/24 அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரைவேட் சப்நெட்டில் கிரியேட் ஆகிற எல்லா விஎம்ஸுக்கும் இந்த ரேஞ்சில் தான் ஐபி அட்ரஸஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த சைடர் பிளாக் நமக்கு இப்போ தேவைப்படுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்நெட் டு சப்நெட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும்? இப்போ பை டிஃபால்ட்டாக ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் இருக்கிற மிஷின்ஸ் அது எந்த சப்நெட்டில் இருந்தாலும் சரி, பை டிஃபால்ட்டாக அதில் வந்து இன்டர் கம்யூனிகேஷன் வந்து அலோன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த விஎம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அதனுடைய ப்ரைவேட் ஐபிஸை வச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த டயக்ராமுக்கும் இந்த டயக்ராமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதில் வந்து 2 வர்ச்சுவல் நெட்வொர்க் இருக்குது. VNet 1 VNet 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த VNet 1ம் VNet 2வும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா VNet பேரிங் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே வர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளார இருக்கிற விஎம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஃபால்ட் அலோ. ஸோ அதனால் அது ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஆனால் ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து இன்னொரு வர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா இந்த VNet பேரிங் நம்ம எனேபிள் பண்ணணும். இந்த இடத்துல NSG அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? NSG அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். இப்போ இந்த NSG நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த விஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் சில போர்ட்ஸ் நம்ம எனேபிள் பண்ணுவோம். சில டிராஃபிக் வந்து நம்ம அலோ பண்ணணும், டினை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போர்ட் 80 வேணும், போர்ட் 80 வேணும். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் நம்ம அலோ பண்ணுறதுக்கு டிராஃபிக் இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் டிராஃபிக் அந்த ரூல்ஸை நம்ம இந்த NSGயில் தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு லேப் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதில் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியும்.